டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமத்துதே நமத்துதே நமத்துதே. இவ கெச்செங்க சோழநாயகனார் என்று அவருடைய பெயர். கெச்செங்க சோழநாயகனார் சிவதலத்திலே இருக்கப்பட்ட சிவனடியார்கள் இவர் அடியார். இவர் கெச்செங்க சோழநாயகனார் திருவனைக்காவல் என்னும் திருதலத்திலே சிலந்தி சிவபெருமானுக்கு நூல்பந்தல் அமைத்து வழிபட்டு வந்தார். இவர் சிலந்தியா ஒரு இடத்துல பிறந்து சிவபெருமானுக்கு, அதாவது சிவபெருமான் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மரத்தடியில வெயில்ல சிவலிங்கம் எங்க பார்த்தாலும் வச்சிருவாங்க. அவங்க எம்பெருமான் அனைத்தும் காற்று அவனே, கணர் அவனே, கடல் அவனே, ஆதியும் அவனே, அந்தமும் அவனே, எங்க வேணாலும் இருப்பானே அப்படின்ற எண்ணம். அப்போ இந்த சிலந்தி என்ன பண்ணுச்சு, வெயில்ல கிடது எம்பெருமான் அவசப்படுறாருன்ட்டு அது சிலந்தி கட்டிது. அந்த ஊர்ல ஒரு யானை இந்த சிலந்தி இந்த லிங்கத்துக்கு ஆற்றில தண்ணி கொண்டு வந்து அந்த லிங்கத்து மேல ஊற்றும். அப்ப இந்த சிலந்தி வலையெல்லாம் நாசாயிடும். இந்த சிலந்திக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. எம்பெருமானுக்கு நான் செய்கிற பணிவிட கப்பா நீ அப்பப்ப களைச்சேரி உன்னை என்ன செய்கிறேன் பாருன்ட்டு அந்த யானை காதல் அந்த சிலந்தி புந்து கடிக்க, அந்த யானை கத்தி இந்த சிலந்தியை சாவடிக்க, யானையும் செத்து சிலந்தி மறுபிறவியில தான் இவர் கெச்செங்க சோழநாயகனாராக பிறந்து ஒரு மன்னனாக தோன்றி அதே லிங்கத்திற்கு கோயில் கட்டி அதே லிங்கத்தை அவர் பூஜை செய்தார். அதனால்தான் இவர் கெச்செங்க சோழநாயகனார். இரு கண்கள் சிவப்பாக இருக்கும். இவர் பிறவியே அந்த மாதிரி ஒரு பிறவி. இந்த திருவனைக்காவலிலே பிறந்து திருதலத்திலே வளர்ந்து சிவபெருமானுக்கு ஒரு அடியனாக பிறந்த இந்த நாய்மாரியுடைய திருப்பெருமையை இந்த பிடிபி சானலிலே பார்க்கிறோம். நீங்கள் 63 நாய்மாரை பார்க்கும்போது இந்த கெச்செங்க சோழ நாயனரை பார்த்து இவர் பெருமையை கண்டு மகிழுங்கள். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமத்துதே நமத்துதே நமத்துதே.